ஹே ஆல் அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹாப்பியாக சந்தோஷமாக பாசிட்டிவ் வைப்ஸோட டே ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. சேம் ஹியர் ஆல்சோ. அண்ட் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அந்த வெயிலுக்கு குளு குளுன்னு ஒரு நுங்கு புடிங் தாங்க பார்க்க போகிறோம். ஸோ நான் வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5, 6 நுங்கு பீசஸ் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். அண்ட் வந்து கொஞ்சம் இளநியோட அந்த பருப்பும் எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து வீட்டிலேயே செஞ்ச மில்க் மைடு ஒரு கப் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து தேவையான அளவுக்கு மில்க், அதாவது இதுக்கு எவ்வளோ மில்க் தேவைப்படும்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1/2 to 3/4 லிட்டர் வந்து தேவைப்படும். ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சமாக பாலை வந்து காய வச்சுருக்கேன். இந்த பால் வந்து நல்லா கொஞ்சம் திக்காக கொஞ்சம் வத்தட்டும். ஸோ மீன்வைல் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, அகர் அகர் இருக்கு இல்லையா? ஸோ அதாவது இந்த கடல் பாசின்னு சொல்லுவாங்கல்ல, அதை வந்து ஒரு பாக்கெட் எடுத்திருக்கேன். ஸோ அந்த ஒரு பாக்கெட் வந்து பாருங்கள் 10 கிராம் இது. என் பையனோட பேர்லேயே இருக்குது பாருங்கள், ரயான் அகர் அகர்னு போட்டிருக்கு. ஸோ ஐ லவ் திஸ். ஸோ இந்த அகர் அகரை எடுத்து நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. தண்ணியில் வந்து வாஷ் பண்ணணும். ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா சால்ட் இதுக்கு மேலே இருக்கும். ஸோ இதை போட்டோன்னா நம்ம வந்து திரிஞ்சிரும். ஸோ நம்ம அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இப்போ இந்த பாலில் வந்து அப்படியே போட்டுருங்க. ஸோ தட் இது மில்க்லேயே அப்படி கரையணும். ஸோ இந்த அகர் அகர் ஏன் போடுறோன்னா, இதுதான் ஜெல்லி இல்லையா? ஸோ உங்களுக்கு அந்த நல்ல அந்த உரையிற தன்மை வந்து இந்த அகர் அகருக்கு இருக்குது. அண்ட் மோரோவர் ரொம்ப குளிர்ச்சி இது. ஸோ இந்த வெயிலுக்கு வந்து அடிக்கடி இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டீங்க அப்படின்னாக்கா ரொம்பவே வந்து உடம்புக்கு நல்லதாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள், நான் எடுத்திருக்க நொங்கு அண்ட் வந்து ஒரு இளநியோட பருப்பு வந்து நான் எடுத்திருக்கேன். ஸோ இந்த எல்லாத்தையும் மொத்தமாக போட்டு வந்து நான் கொஞ்சமாக மில்க் ஊற்றி நான் வந்து அரைக்க போகிறேன். நல்லா வந்து திக்காக வந்து அந்த பேஸ்ட் மாதிரி அது வந்து வரணும். ஸோ எவ்வளோனா ஒரு 3/4 லிட்டர் பால் இதுக்கு கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ இதை நான் பாருங்கள் அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நல்லா வந்து திக்கான பேஸ்ட்டு மாதிரி வந்திருக்கு பாருங்கள். ஸோ இதை வந்து நல்லா ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம மில்கோட இந்த அகர் அகர் வந்து கரைச்சிருக்கோம் இல்லையா? ஸோ அது வந்து நல்லா வந்து அது கரையணும். கரைஞ்சிடுச்சான்னு செக் பண்ணிக்கோங்க. கை விட்டு அப்பப்போ வந்து கொஞ்சம் கிளறி விடுங்க. ஏன்னா வந்து அடி பிடிச்சிடக்கூடாது. ஸோ அந்த மாதிரி கிளறி விட்டுட்டே இருங்க. அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா, இந்த கப்பில் தான் நான் வந்து நொங்கு எடுத்தேன். ஸோ இதே கப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3/4 கப் அளவுக்கு சுகர் எடுத்திருக்கேன். ஸோ இந்த சுகர் வந்து நான் இப்போ இந்த மில்க் அண்ட் அகர் அகர் போட்டிருக்கேன் இல்லையா? ஸோ இதில் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா வந்து பார்த்திங்கன்னா கரையணும். அந்த சுகர் அண்ட் அந்த அகர் அகர் போட்டிருக்கோம் இல்லையா? அதுவும் நல்லா வந்து அப்படியே கரையிற அளவுக்கு நீங்கள் அடுப்பை கொஞ்சம் சிம்மில் கூட வச்சுக்கோங்க. ஸோ தட் உங்களுக்கு கொஞ்சம் சீக்கிரம் இப்படி பொங்காமல் இருக்கும். நான் இப்போ கொஞ்சம் ஹையில் தான் வச்சுருக்கேன். ஏன்னா நான் கை விடாமல் கிளறிக்கிட்டே இருக்கிறதுனால. பட் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. நீங்கள் கொஞ்சம் சிம்மில் வச்சிங்க அப்படின்னாக்கா கொஞ்சம் பொங்காமல் இருக்கும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இது வந்து நல்லா மிக்ஸ் ஆகிட்டு இப்போ வந்து நான் மில்க் மைடை வந்து இதில் நான் போட போகிறேன். ஸோ நல்லா 1 கப் மில்க் மைடு. நான் மில்க் மைடு இன்ஸ்டண்ட்டாக வீட்டில் எப்படி செய்கிறதுன்ற வீடியோ வந்து யூடியூப் அண்ட் இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ போய் செக் பண்ணிக்கோங்க. ரொம்ப சிம்பிள் தான். இருக்கிற 3 இன்க்ரீடியன்ஸை வச்சு நம்ம வந்து மில்க் மைட் பண்ணிடலாம். ஸோ எல்லாமே அவைலபிள் தான் வீட்டில் இருக்கிறது. பட் மில்க் பவுடர் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஸோ மில்க் பவுடர் தான் அதுக்கு வந்து ரொம்ப மெயினு. ஸோ பாருங்கள், நல்லா வந்து கரைஞ்சி வந்துருச்சு. ஸோ நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா? நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த பேஸ்ட்டை வந்து, அதாவது இந்த நுங்கு, அப்புறம் இந்த இளநீ பருப்பு, மில்க் போட்டு வந்து நான் நல்லா இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்திருக்கேன். ஸோ இதை வந்து நம்ம அந்த அகர் அகர் கரைச்சிருக்கோம் இல்லையா? சுகர் போட்டு மில்க் மைட் போட்டு கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா? இதில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடணும். ஏன் அப்படின்னா, இதோடு சேர்ந்து வந்து ஒன்றா வந்து மிக்ஸ் ஆகி கொதிச்சுது அப்படின்னா ஸ்மெல் வேறு மாதிரி ஆயிரும். ஸோ வந்து நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ இதை வந்து இந்த சூட்லேயே வந்து நல்லா அப்படியே அந்த பேஸ்ட்டெல்லாம் வந்து அப்படியே கொஞ்சம் நல்லா கரைஞ்சிரும். ஸோ இப்போ பாருங்கள், நான் அதை எடுத்துட்டேன். ஃபைனலி உங்களுக்கு என்ன நட்ஸ் வேணுமோ அந்த நட்ஸ் நான் வந்து இன்றைக்கி முந்திரி அண்ட் பாதாம் எடுத்திருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஒரு க்ரஷரில் போட்டு நல்லா அப்படியே மேலே க்ரஷ் பண்ணி நல்லா சூப்பராக இருக்கும். அண்ட் மேலே ஒரு ஏதாவது ட்ரை ஃப்ரூட்ஸ் கூட வச்சுக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி செர்ரீஸ் எனக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ அதை தான் நான் வந்து இன்றைக்கி டெக்கரேட் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ இந்த நட்ஸ் வந்து அங்கங்கே வரப்போ வந்து ரொம்ப 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 டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப நல்லது ஆக்சுவலி உடம்புக்கு. இந்த மாதிரி வந்து புடிங் வந்து டேஸ்டியாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் ரொம்ப பார்த்திங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஸோ இந்த மாதிரி அப்பப்போ செஞ்சு சாப்பிடுங்க. ஸோ தட் இந்த சன்னிலேருந்து நம்ம வந்து தப்பிக்கலாம். ஸோ பாருங்கள், நான் மேலே செர்ரீஸ் வந்து டெக்கரேட் பண்ணி நல்லா ஆப்பிள் மாதிரி அழகாக கட் பண்ணி எடுத்திருக்கேன் பாருங்கள். ஸோ ஆப்பிள் கேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. இது வந்து ஐஸ் ஆப்பிள் கேக்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து நான் நைட்டு வந்து
பண்ணி மார்னிங் வந்து இதை வந்து ரெஃப்ரிஜிரேட் பண்ணி எடுத்திருக்கேன். பாருங்கள், நல்லா அப்படியே வந்து ஐஸ்கிரீம் கேக்லாம் கட் பண்ணுவோம் பார்த்தீங்களா? ஸோ அந்த மாதிரி ஐபேக்கோவில் வாங்கின மாதிரியே ஒரு ஃபீல் எனக்கு இது கட் பண்ணுறப்ப. ஸோ வந்து அழகாக வந்து பீஸ் போட்டுட்டேன் பாருங்கள். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.